கார்த்திகை ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். கோயில் கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்ததுக்காக காளிமால் பார்த்தோம்னா பாட்டியை இந்த மாதிரிக்கு ஒரு கூர்மையான ஆயத்தை எடுத்து குத்திருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா பாட்டி நடக்க முடியாமல் அவங்க நடந்து வராங்க. அந்த நேரத்தில் கார்த்திக் வந்துடவும் அடுத்ததாக பாட்டி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதை கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. கோயில் கும்பாபிஷேகம் நடந்தே தீரணும்னு சொல்லிக்கிட்டு பாட்டி எடுத்த முடிவுக்கு கார்த்தி சம்மதிச்சாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாட்டியை தான் காட்டுறாங்க. அப்போ கார்த்திக்கு ஆபத்துன்னு ஒருத்தர் சொல்லவும் அதை கேட்டுட்டு பாட்டி பார்த்தோம்னா கார்த்தி தேடுறதுக்காக வரும்போது அப்போ ரேவதி என்னாச்சு பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ பாட்டி சொல்லியிருந்தாங்க, இந்த மதிக்கு கார்த்திக்கு ஒரு ஆபத்து வந்திருக்குது, நான் என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படிங்கவும் அப்போ ரேவதி சொல்கிறாங்க, என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கிறீங்க, நானும் வரேன் அப்படிங்கும்போது இல்லைம்மா நீயும் வந்தேன்னா அப்புறமா எல்லாருக்கும் நம்ம மேலே சந்தேகம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா வரும்போது நீங்கள் 3 பேருமே இங்கே தான் இருக்கணும், அதனால நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ ரேவதி ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தனியாக வரவும் அதுக்கு தனக்கு சாதகமாக பயன்படுத்தின காளிமால் பாட்டியை பார்க்குறாங்க. இப்போ பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கிற, நான் என் பேரனை தேடி வந்திருக்கிறேன் அப்படிங்கவும் உன் பேரனுக்கு ஒன்றும் ஆகலை, ஒன்றை கோயிலேருந்து வெளி வர வைக்கிறதுக்காக தான் நான் தான் அந்த மாதிரிக்கு திட்டம் போட்டு உங்ககிட்ட பொய் சொல்ல வச்சேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒழுங்கு மரியாதையே இங்கேருந்து போயிரு அப்படிங்கும்போது என்ன நினச்சிட்டு இருக்கிற, எங்களை 10 வருஷமாக அதாவது ஊரை விட்டு தள்ளி வச்சவளாச்சே, உன்னை சும்மா விட்டுருவேன்னா என்ன, கோயில் கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக உன் பையனோட கதையை முடிச்சலான்னு சொல்லி முடிவெடுத்தேன். ஆனால் வழக்கம் போல் உன் பேரை காப்பாற்றிட்டா, ஆனால் ஒன்றை எப்படி காப்பாற்ற போகிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளிமால் பார்த்தோம்னா தான் கையில் இருக்கிற கூர்மையான ஆயத்தை எடுத்து அவங்க பாட்டியை குத்திருந்தாங்க. இதனால் பாட்டி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதனால அவங்க அதிர்ச்சி அடையவும் ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி அப்படியே கீழே விழுற மாதிரிக்கு போகிறாங்க. அப்போ காளிமால் நம்மளை யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடவும் இங்கே பார்த்தோம்னா சிவனாண்டியும் முத்துவேலும் காளிமாலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்துவேல் சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்கள் சித்தியால் ஒன்றும் பண்ண முடியாது, சொன்னாலும் கேட்க மாட்டா, அந்த கிளவியை இவன் என்ன பண்ண முடியும், இவாளே ஒரு கிளவியாச்சு அப்படிங்கும்போது எங்க பாருங்க சித்தப்பா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற, சித்தியை போட்டு இந்த மாதிரிலாம் திட்டிகிட்டு இருக்காதீங்க, சித்தியை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க, அவங்க வயசானாலும் அவங்க தைரியம் எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க காளிமால் வந்துருந்தாங்க. உடனே முத்துவேல் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன காளியம்மா எல்லாம் சொதப்பிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்னது சொதப்பிறதாவது, எல்லாம் கரெக்டாக நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே சிவனாண்டியும் முத்துவேலும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சிவனாண்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சித்தி அந்த கிளையோட கதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரிக்கு தான் அப்படிங்கவும் அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரிக்கு நான் பண்ணினேன், ஆனால் கிளவியை எப்படி கதை முடிஞ்சிருக்கும், பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கலாம்னு நினைச்சேன், ஆனால் யாரோ வரக்கூடிய சத்தம் கேட்டது, நம்மளை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பிட்டேன் அப்படிங்கவும் ஆனாலும் பரவாயில்ல, நீ இந்த மாதிரிக்கு பண்ணிட்டேல, கண்டிப்பாக கிளவியை காப்பாற்ற முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுது, கோயில் கும்பாபிஷேகம் நின்று போயிடும், அதே மாதிரிக்கு அந்த குடும்பத்திலேருந்து ஒரு டிக்கெட்டையும் நம்ம காலி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, சரி சித்தி நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாங்கள் 2 பேரும் கோயிலுக்கு போகிறோம், என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே சரிதான் மகனே அப்படின்னு சொல்லிட்டு காளிமால் அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க. சிவனாண்டியும் முத்துவேலும் எதுவும் நடக்காத மாதிரி அவங்க கோயிலுக்கு வந்துடுவோம். இங்கே பார்த்தோம்னா பாட்டியால் நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜராஜன் அவங்க ஊரை சுற்றி 4 பக்கமும் 4 விளக்கை ஏற்றிக்கினதுக்கு அப்புறமா அவங்க கோயிலை நோக்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்துட்டு இருக்கவும் அப்போ பாட்டி நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த காளிமாலால் கோயில் கும்பாபிஷேகம் நின்று போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நம்மளை கோயில் கும்பாபிஷேகம் நடக்க விடாமல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுட்டால அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி கற்பனசாமி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே வரவும் அப்போ கற்பனசாமி தலையில் இருக்கிற அந்த டவல் நேராக பாட்டிக்கிட்ட விழுது. உடனே பாட்டி அந்த டவல் எடுத்து தன்னுடைய வயிற்றில் கெட்டிக்கிட்டுதாங்க. கெட்டினதுக்கு அப்புறமா நடக்க முடியாமல் நடந்து வரவும் அப்போ அங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்துடுதாங்க. கார்த்தி வந்ததுமே பாட்டி என்ன பாட்டி நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாட்டி கையில் பார்த்தோம்னா ஒரே சிகப்பாக இருக்குது. இதை பார்த்ததுமே உடனே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. பாட்டி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ பாட்டி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு உனக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க, அதனால தான் உன்னை பார்க்குறதுக்காக நான் வந்தேன், ஆனால் இந்த மாதிரிக்கு காளிமால் கோயில் கும்பாபிஷேகத்தை நடக்க விடாமல் பண்ணுறதுக்காக என்ன இப்படி பண்ணிட்டா கார்த்தி அப்படிங்கவும் இதை கேட்டு கார்த்தி கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்ன பாட்டி நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்க கூடாதா, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே பாட்டி, எதுக்காக வந்தீங்க கோயிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன பேரை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, உனக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னதுமே நான் எப்படி கேட்டுக்கிட்டு
இருக்க முடியும். அதனால தான் பதறி போய் நான் வந்து அப்படிங்கவும் அப்போ உடனே வந்து பாட்டி வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு கார்த்திக் கூப்பிடும் போது அப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க, இல்லையா நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன், இப்போ வந்து உங்கள் மாமா வரும்போது நம்ம வந்து கோயிலில் இருக்கணும், அப்போ தான் வந்து கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிக்கிட்டு உங்கள் மாமா வந்து குறி சொல்லுவான், அதனால் நான் கோயிலுக்கு நான் வந்து வந்தே ஆகணும், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து என்னால் அந்த கோயில் கும்பாபிஷேகம் நின்று போயிடும், 25 வருஷமாக நடக்காத கோயில் கும்பாபிஷேகம் இப்போ தான் நடக்க போகுது, ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்து கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது உங்கள் அம்மா இந்த மாதிரிக்கு அவள் கதை முடிஞ்சு போச்சுது, அதே மாதிரிக்கு இந்த தடவை நடந்துடக்கூடாது, இந்த தடவை கண்டிப்பாக கோயில் கும்பாபிஷேகம் நடந்தே தீரணும், அதனால் என்னை வந்து கோயிலுக்கு அழைச்சிட்டு போ, அந்த கற்பனை சாமி நம்மளுக்கு துணையாக இருப்பா, எனக்கு எதுவுமே ஆகாதையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பாட்டிகிட்ட வந்து கார்த்தி எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. இல்லை பாட்டி அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு. இல்லையா நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன், ஃபஸ்ட்டு என்னை கோயிலுக்கு அழைச்சிட்டு போ, அது மட்டும் இல்லாமல் எனக்கு நடந்தது யாருக்குமே தெரியக்கூடாதியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதனால் கார்த்தி ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து பாட்டி இந்த அளவுக்கு வந்து கேட்டுக்கிட்டதுனால கார்த்தியால் எதுவும் பண்ண முடியாமல் உடனே பார்த்தோம்னா அடுத்தது பாட்டி அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா தன்னுடைய கையை எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டு அதே மாதிரிக்கு பாட்டி வந்து வயிற்றுல அந்த துணியும் கட்டிக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரிக்கு அவங்க வந்து கோயிலுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா ராஜராஜனை தான் காட்டுறாங்க. ராஜராஜன் வந்து அவங்க கோயிலுக்குள்ளே சாமி ஆடிக்கிட்டே வரவும் அடுத்ததான் அவங்க சாமி ஆடிக்கிட்டே வந்து குறி சொல்கிறதுக்காக உட்காருதாங்க. இங்கே பார்த்தோம்னா ரேவதி வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க. கார்த்திக் ஏதோ ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு பாட்டி பார்க்க போனாங்களே, என்ன காணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் பதட்டத்தோடு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா சிவனாண்டியும் முத்துவேடு தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எப்படியும் கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகிறது கிடையாது, அப்புறமா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போதே ரேவதி பார்த்தோம்னா அவங்க வந்து கோயில் வாசலையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பாட்டியும் கார்த்தியும் வரவும் அவங்க 2 பேரையும் வரது பார்த்ததுமே ரேவதி ஓடுறாங்க. கார்த்தி உங்களுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி என்னாச்சு அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லைடா வா நம்ம வந்து அதாவது ராஜராஜன் வந்துட்டானான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் பாட்டி அப்பா இப்போ தான் வந்தார், குறி சொல்லதுக்கு ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து கார்த்தி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுக்காக இந்த மாதிரிக்கு சொன்னாங்க அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க ரேவதி அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படிங்கவும் நீங்கள் எங்கே தான் போனீங்க அப்படிங்கும்போது சரிக்கா ரேவதி அதெல்லாம் நான் அப்புறமா நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி அழைச்சிக்கிட்டு கார்த்தி வராங்க. பாட்டி வந்து என்னமோ மாதிரி இருக்கவும் அப்போ ரேவதிக்கு சந்தேகம் வருது. பாட்டி என்ன ஆச்சுது உங்களுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லைன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவங்க வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க 3 பேருமே இருக்கவும் அப்போ வந்து ராஜராஜன் வந்து பாட்டியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு சிவனாண்டி முத்துவேல் அவங்க எல்லாரையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கவும் அப்போ அடுத்ததாக வந்து பூசாரி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. கருப்பணசாமி சொல்லு கருப்பணசாமி 4 விலைக்கு 4 திசையில் நல்லபடியாகவே ஏற்றிட்டேன், கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நீ உத்தரவு கொடுத்துட்டு அப்படின்னு தான் சொல்லி கேட்கவும் அப்போ வந்து கருப்பணசாமியாக இருக்கப்பட்ட அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும், ஆனால் பல பிரச்சனைகளை தாண்டி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பாட்டியும் கார்த்தியும் ரேவதி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே மாதிரிக்கு சிவனாண்டியும் முத்துவேலும் குழப்பத்தோடு இருக்கிறாங்க. பாட்டியை பார்த்ததுமே அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த பாட்டியோட கதை முடிச்சிருக்கலாம் சொல்லி நினச்சோம், ஆனால் அந்த பாட்டியை கார்த்தி இப்படி அழைச்சிட்டு வந்திருக்கிறானே, அப்போ என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜராஜன் வேற கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும் ஆனால் பிரச்சனைகளும் நடக்கும்னு சொல்லியிருக்கிறான், என்னதான் நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா முத்துவேல் வந்து சிவனாண்டியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் தான் சொன்னோம்ல உங்கள் சித்தி ஒழுங்கான அந்த வேலையை செய்யாமல் வந்திருக்கா அப்படின்னு சொல்லவும் அந்த கிழவியோட கதை முடிஞ்சிருக்கும், கோயில் கும்பாபிஷேகம் அவ்வளோதான் நின்று போச்சுன்னு சொல்லி நினச்சோம், ஆனால் அந்த கிழவியை பார்த்தோம்னா கார்த்தி அழைச்சிட்டு வந்திருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அதிர்ச்சியோடு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா அவங்க கார்த்திகிட்ட பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி இந்த கோயில் கும்பாபிஷேகம் பல பிரச்சனைகளோட நடக்கும்னு சொல்லிக்கிட்டு கருப்பணசாமியாக இருக்கிற உங்கள் மாமா சொல்லிட்டாரு, அதனால் இந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் சரி தான் ஆனால் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ராஜராஜன் உடம்புல இருக்கிற கருப்பணசாமி அப்படியே வந்து அவங்க போயிருந்தாங்க, அப்படியே கீழே விழுந்துடவும் அடுத்தது ராஜராஜனை தண்ணி தெளித்து அவங்க எழுப்புறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ஊர்க்காரங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும்னு சொல்லிட்டு கருப்பணசாமி உத்தரவு கொடுத்துருச்சுது, ஆனால் பல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்குது அப்படிங்கவும் அப்போ கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்க என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான் கோயில் கும்பாபிஷேகம் கண்டிப்பாக நல்லபடியாக நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லவும் இப்போ பாட்டியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த கோயில் கும்பாபிஷேகம் எந்த தடையும் இல்லாமல் கண்டிப்பாக நடந்தே தீரும், நீங்கள் அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கவும் உடனே வந்து ஊர் ஜனங்களும் எல்லாருமே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரேவதியை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ வந்து இங்கே பாருங்கள் நீங்கள் எல்லாரும் வந்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு மயில் வாகனத்திட்ட சொல்லவும் உடனே மயில் வாகனமே என்ன பிரச்சனை கார்த்தி அப்படிங்கும்போது இல்லை நீங்கள் ரோஹிணியும் சுவாதி மாமாவை இவங்க 3 பேரையும் வந்து அங்கே வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க, வளைச்சிட்டு போனதுக்கு
அப்புறமா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படிங்கவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எதையும் என்கிட்ட கேட்காதீங்க, அது மாதிரி இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மாமா கிட்டையும் சுவாதி ரோகிணி யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், அவங்கள வீட்டில் கொண்டு விட்டுட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் வந்துருங்க, அதுக்கப்புறம் நான் எல்லாம் சொல்கிறேன் அப்படிங்கவும் உடனே மயில் வாகனமும் இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாரையும் வீட்டில் கொண்டு விடுவாங்க. அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி வந்து ராஜராஜன்ட்ட கேட்குறாங்க, என்னங்க எல்லாம் நல்லபடிக்கு முடிஞ்சான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஈஸ்வரி எல்லாம் நல்ல மாதிரிக்கு முடிஞ்சு அப்படிங்கிறாங்க. சரி ரேவதி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அம்மாவை கொண்டு விடுறதுக்காக கார்த்தி மாப்பிள்ளையும் ரேவதியும் போயிருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் இடத்துல வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சந்திரகலா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது என்ன பிரச்சனை நடக்காமல் எல்லாம் நல்லபடியாக நடந்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, என்ன நடந்துன்னு தெரியலையே, நம்ம வந்து காளிமலத்துக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சந்திரகலா வந்து அவங்க ஃபோன் பண்ணுறதுக்காக போகவும் இங்கே பார்த்தோம்னா கார்த்தி ரேவதி வந்து பாட்டியை நேராக ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ ரேவதி கிட்ட நடந்த விஷயத்த சொல்லவும் இது கிட்டதுமே ரேவதி அப்படியே பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. பாட்டி என்னாச்சு பாட்டின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் உடனே வந்து பாட்டி வந்து அப்படியே தூக்கத்தில் போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் உடனே பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக இருக்கவும் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதே நேரத்தில் மயில் வாகனம் ஓடோடி வராங்க. என்ன கார்த்தி என்ன ஆச்சு இது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ கார்த்தி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே மயில் வாகனம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ தூரம் விஷயம் நடந்திருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் அவன் வந்து மாமாவோட கதையை முடிக்கிறதுக்காக இந்த மாதிரிக்கு காளிமால் டீமே சேர்ந்து திட்டம் போட்டுச்சு, அதனால தான் நான் வந்து மாமாவுக்கு பின்னாடி நான் போனேன், அங்கே நடந்த எல்லா சூழ்ச்சியும் நான் முறியடிச்சதேன். ஆனால் பாட்டி இப்படி நம்ப வச்சு ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க, கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் பாட்டியே இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே உடனே மயில் வாகனம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ ரேவதி அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ பாட்டிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்சிருந்தாங்க. பாட்டி கண் முழிச்சு சொல்கிறாங்க, இந்த கோயில் கும்பாபிஷேகம் என்னால் தடைப்பற்றக்கூடாது, கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக கார்த்தி என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்.